Hello friends, welcome to Shakti Academy. RBI Phase 1 exam எழுத போறீங்க. இந்த RBI Phase 1 பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெனரல் அவேர்னஸ்ல ஸ்கோர் பண்ணாலுமே உங்களால ஈஸியா Phase 1 கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அதுல 80 மார்க்ஸ் ஜெனரல் அவேர்னஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரிஜினல் எக்ஸாம்ல RBIல கேட்ட ஒரிஜினல் அந்த ஜெனரல் அவேர்னஸ் क्वेश्चन எதன் அடிப்படையில் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டு அதே மாதிரி பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கண்டென்ட் வந்து கம்மியாயிடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து மார்க்கை வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் எக்ஸாம் கொஷின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. இந்த முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ ஃபஸ்ட்டு 120 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்த மேக்ஸு ரீசனிங் இங்கிலீஷ் இந்த 121லேருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 80 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், எக்கனாமிக் அவேர்னஸ் இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ், எக்கனாமிக் அவேர்னஸ், கமர்ஷியல் பேஸ் பண்ணி தான் வந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கட்டாயமாக கேட்குறாங்க. பாருங்கள் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் சேசன் இந்தியா விச் ஹஸ் ரிசீவ்ட் அ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி லைசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா RBI ரீசெண்டாக இஷ்யூ பண்ண லைசன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட் எடுத்தோன்னா அதுலேருந்து ஒரு கேள்வி வருது. அதை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆன கவர்னர்ஸ் யார் அப்படின்ற அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆன கவர்னர்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு கேள்வி வருது. அதை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம படிக்கும்போது எப்பயுமே கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறையா படித்தோம் கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம், அதே மாதிரி ரொம்ப கம்மியாக படித்தோம் அதிகமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். சரி, ஸோ நம்ம இப்போ பார்க்குறது இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். கூகுளில் போய் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இந்த வேர்டிங்ஸை போட்டு லிஸ்ட்டை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் த ரீசன்ட் கவர்னர்ஸ், ரீசெண்ட் அப்பாயிண்ட் கவர்னர்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு கூகுள் வந்து அழகாக காட்டிடும் என்னென்ன ஸ்டேட்டுக்கு யார் யார் புதுசாக கவர்னர்ஸாக வந்திருக்காங்கன்ற லிஸ்ட்டு வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கேள்வியை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நோபல் ப்ரைஸ். இது ரொம்ப எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நோபல் ப்ரைஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நோபல் ப்ரைஸு எந்த டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக வந்து யாரோட பேரை கேட்பாங்க, அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த அவங்க பண்ண ஒர்க்கை கேட்டுட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஒர்க்கையும் படிக்கணும், பேரையும் படிக்கணும், அதே சமயம் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ அப்போ நோபல் ப்ரைஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், நோபல் ப்ரைஸ் 2020க்கு யாருக்கெல்லாம் கிடைச்சிது அப்படின்ற அந்த லிஸ்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கேள்வியை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக வரக்கூடிய ஃபாரம்ஸ், க்ரோத் அதாவது வளர்ச்சி சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா ஃபாரம்ஸும் ஒரு லிஸ்ட் எடுங்க. ஸோ அந்த லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து எங்கெங்கே நடந்தது அப்படின்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகளை ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக க்ரோத் சம்மந்தமாக வரக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபாரம்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாகலாம் இருக்க போகிறதே கிடையாது. ஸோ அந்த லிஸ்ட்டை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நடந்த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைசஸ், அகெயின் இந்தியா வந்து மற்ற கண்ட்ரீஸோட எத்தனை ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட்டை நீங்கள் கூகுளில் தட்டினாலுமே கிடைக்கும். ஸோ அது லாஸ்ட் 1 இயர் மட்டும் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் அதிகபட்சமாக இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா 1 மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து அந்த
வன விலங்குகளை பாதுகாக்கிறது, அழிந்து வரும் வன விலங்குகளை வந்து பாதுகாக்கிறது, அது சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரைனோஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இந்த ஆமைகள், அதே மாதிரி புலிகள், இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பறவைகள் அது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் இந்தியன் கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ரோஹித் ஃபார் ரைனோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினில் கலந்துக்கிட்டாரு அலாங் வித் அனிமல் பிளானட்டோட. ஸோ இந்த மாதிரியான அந்த வன விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு சம்பந்தமான நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து கேள்விகள் வருது. நம்ம அடுத்து வரக்கூடிய ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து புலிகளை பேஸ் பண்ணி, அந்த புலிகள் சரணாலயங்களை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புலிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்கு. ஸோ அதனால் அந்த சரணாலயங்களெல்லாம் வந்து, அதாவது சாங்சுரிஸ் எல்லாம் வந்து கேள்விகளாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பாருங்கள், கண்ட்ரோலிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இந்தியாவில் மிக முக்கியமான கண்ட்ரோலிங் ஆர்கனைசேஷன் எதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய வங்கிகள், அந்த பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நபார்டு. அது போக கம்பெனிஸு, அந்த அவங்கள கம்பெனிஸோட வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸு, சரிங்களா, அதே மாதிரி அது சம்மந்தமான பாண்ட்ஸு, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய செபி. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட மிக முக்கியமான இன்னொரு செக்டராக இருக்கக்கூடியது இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய IRDAI. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலிங் ஆர்கனைசேஷன் எல்லாமே அவங்க எந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்கன்ற லிஸ்ட்டை நீங்கள் ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு போட்டு நீங்கள் கூகுளில் தேடுறீங்கன்னா செபியை பற்றியும் வரும், IRDAI பற்றியும் வரும், அதே மாதிரி நபார்டை பற்றியும் RBI பற்றிலாம் வந்துடும். அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒன்றுலேருந்து ஒரு கேள்விகள் வருது. அதுக்கான பதிலை நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், அகெயின் மினிஸ்ட்ரியை பற்றி கேட்டிருக்காங்க. நான் எந்த மினிஸ்டரை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், பீயூஷ் கோயலை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. இவர் எந்த தொகுதியிலேருந்து இந்தியாவுக்கு வந்து செலக்ட் ஆகி வந்திருக்காரு அப்படின்றத கேள்வியாக கேட்டிருக்காங்க. அகெயின் இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா காமர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பாருங்கள், ரொம்ப ஃபேமஸாக கலி பாய்ஸ் அப்படின்ற ஒரு மூவி. இது வந்து ஆக்சுவலாக மியூசிக் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய மூவி. ஸோ இந்த கலி பாய்ன்ற மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் டவுன் ரோடனில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்லம் ஏரியாவில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து மியூசிக்கை பேஸ் பண்ணி பிரம்மாண்டமாக வந்து வர மாதிரியான சீன்ஸ் வந்து இந்த கல்லி பாயில் வரும். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களை பேஸ் பண்ணி மியூசிக்கை வச்சு எடுத்த படம் தான் இந்த படம். ஸோ அதனால் அகெயின் இது எக்கனாமிக்கலி பார்த்தீங்கன்னா டவுன் ரோடன் ஏரியாவில் இருக்க மக்களை வச்சு எடுத்திருக்கிற ஒரு படம்ன்றதுனால ரொம்ப பாப்புலராகவும் போச்சு. ஸோ அகெயின் பாருங்கள், நமக்கு RBIயில் வந்து அதை பேஸ் பண்ணியே ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணியே கல்லி பாய்ன்ற படம் இருக்கிறதுனால அதே எக்ஸாமில் கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. இதோட டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்கள், நம்ம அகெயின் நம்மளோட ஒன் ஆஃப் தி ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கிறது இஸ்ரோ. அதாவது டெக்னாலஜிக்கு வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கிறது இஸ்ரோ, DRDO, சரிங்களா. இந்த இஸ்ரோவும் DRDO நிறைய டைம் பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த இஸ்ரோ, DRDO ரீசெண்டாக சமீபத்தில் செஞ்ச என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம லிஸ்ட்டு கூகுளில் தட்டினா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி டெஃபினட்டாக அகெயின் ஒரு கேள்வி வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க, அதாவது RBIயில் கேட்டிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா RBIயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின்ஸும் கேட்குறாங்க. பட் அது ரொம்ப கம்மி தான். பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் பேசிக்காக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஃபைனான்ஸை பேஸ் பண்ணியிருந்தது, சரிங்களா. ஆனால் இப்போ பாருங்கள், நேஷனல் யூனிட்டி டே கேட்டிருக்காங்க. இது வந்து ஜென்ரலான ஒரு கொஷின் தான். ஸோ ஜென்ரலாக கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வேர்ல்டு டீச்சர்ஸ் டே 2019. அப்போ வந்து அவங்க அந்த டேஸை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இங்கே கம்லாங் டைகர் ரிசர்வ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து டைகர் ரிசர்வ். ஆக்சுவலாக இந்த டைகர் ரிசர்வ் பேஸ் பண்ணி நிறைய நியூஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்தது. அதனால பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த ரிசர்வை பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் இந்த ரிசர்வில் பார்த்தீங்கன்னா டைகர் ப்ரொடெக்ஷன் இருக்குது, அங்கே வந்து வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நியூஸில் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே நியூ ஸ்பீசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எந்த ரிசர்வ் அல்லது எந்த சாங்சுரி வந்து நியூஸில் வருதோ அதை தான் எக்ஸாமில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் படிக்கணுன்றதை விட எது நியூஸில் வந்ததோ அதை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் ஆன்சர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட் சோலார் பார்க்கை வந்து எங்கே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கர்நாடகான்றது பதிலாக கிடைக்குது. அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தையை வச்சு எந்த ஒரு விஷயம் வந்து புதுசாக நடந்தாலும் 100% வந்து அது எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். அப்போ அகெயின் நம்ம இதையும் நம்ம நெட்டில் போடுறோம் அப்படின்னா ரீசெண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். அது அப்படியே வந்து படிச்சுங்க, ஏன்னா அது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம இந்தியன் ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஒரு ப்ராஜெக்டை அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அகெயின் டெவலப்மெண்ட்டுக்காக, அகைன் இங்கேயும் பார்த்துங்க டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ப்ராஜெக்ட் அவங்க சைன் அப் பண்ணுறாங்க அப்படின்னா, அகைன் இங்கே பாருங்கள் அந்த டெவலப்மெண்ட் என்ன டெவலப்மெண்ட் பார்த்தா இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணது. சரிங்களா? ஸோ அகெயின் இதுவும் என்னது எக்கனாமிக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. ஈவன் அங்கே சோலார் பார்க் கூட பார்த்தீங்கன்னா இதுவும் எக்கனாமி பேஸ் பண்ணி தான் வர்றது. அடுத்ததாக பாருங்கள், ஜென்ரல் கொஷின்ஸ், அதாவது ரீசெண்டாக யார் வந்து ரிட்டையர் ஆனா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. அகெயின் அடுத்ததாக வந்து குறிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு பேங்க்குக்கு வந்து பணம் கொடுத்துருப்பாங்க வளர்ச்சிக்காக, அந்த பேங்க் வந்து கொஞ்சம் நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி நியூஸ் கம்பல்சரியாக கேட்குறாங்க. ஏன்னா நம்ம நிறைய வேல்யூஸ்லாம் படிப்போம், பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது ஒரு பேங்க்குக்கு வந்து பணம் கொடுத்து அதை வந்து அந்த பேங்க் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக கேட்குறாங்க. அப்போது நீங்கள் அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக வந்து எந்தெந்த பேங்க்குக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்கன்ற லிஸ்ட்டை கூட ஈஸியாக நீங்கள் தட்டினீங்கன்னா கிடச்சிரும். அதாவது கூகுளில் நீங்கள் தட்டினீங்கன்னா கிடைக்கும். அடுத்ததாக ஃபஸ்ட் டைமாக நடக்கக்கூடிய விஷயம், உலகத்திலே பார்த்தீங்க ஃபஸ்ட் டைமாக நடக்கக்கூடிய ஃபஸ்ட் எவர் இந்த வேர்ல்டு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அகெயின் நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அந்த விஷயங்களை நம்ம படிச்சுக்கணும். அகெயின் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் எவர் இந்த வேர்ல்டு அப்படின்னு போட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ அதை மட்டும் எடுத்தீங்கனாலுமே உங்களால் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த ரெக்கார்ட்ஸை வந்து கேட்குறாங்க. ஸோ ஹூ ஹெல்ட் உமன்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இன் 400 மீட்டர் ரேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா நிறைய ரன்னிங் இருந்தாலும் 400 மீட்டர் ரேஸில் தான் இப்போ ரீசெண்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை மட்டும் பர்டிகுலராக வந்து கேள்வி கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு 20 கொஷின்ஸை பார்த்துருக்கோம். இந்த 20 கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் கொஷின் கேட்டது பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணினா எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி க்ரோத், கமர்ஷியல், இதை பேஸ் பண்ணி அதே மாதிரி கண்ட்ரோலிங் பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. மிக முக்கியமான கேள்விகள் எல்லாம் அதில் தான் வந்திருக்கு. சில ஜென்ரலான கொஷின்ஸ் வந்திருக்கு, ஆனால் அது ரொம்ப கம்மின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வரப்போகிற ஆர்பிஐ வந்து ஃபேஸ் 1 எக்ஸாமில் 80 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட கண்டினியூவேஷனை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சக்தி அகாடமியில் டைரக்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. எங்களோட கிளாஸஸ் ஜாயின் பண்ண இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.